திருச்சியில் இன்று போக்குவரத்து காவலர்கள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். இன்று மாலை 6 மணி அளவில் தெப்பக்குளம் சர்ச்சுக்கு எதிர்புறம் சிறப்பு உதவி ஆய்வாளர் திரு சன்னாசி மற்றும் காவலர் 1258 சபி அகமது ஆகியோர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து மெயின்கார்டு கேட் நோக்கி வந்த வெள்ளை நிற TN 59 DC 1435 என்ற R15 வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்யும் பொழுது அதில் சாவி இல்லாமல் இருந்ததாலும் மேலும் அதற்கான பதிவு சான்றிதழ் இல்லாமல் இருந்ததாலும் வாகனத்தில் வந்த இருவரையும் விசாரித்த பொழுது வாகனத்தை ஓட்டி வந்த அபிஷேக் என்பவர் திருச்சி மாநகர கோட்டை காவல் நிலையத்தில் சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இருந்தது தெரியவந்தது. மேலும் அவருடன் பின்புறம் அமர்ந்து வந்த ரோண்டா என்பவர் மீதும் பொன்மலை காவல் நிலையத்தில் சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இருப்பது தெரியவந்தது. அவர்கள் ஓட்டி வந்த வாகனமானது மதுரை கருப்புராயணி காவல் நிலையத்தில் குற்ற எண் 119/2025 as 3032 BNS 29/2025 ஆம் தேதி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேற்படி வாகனமானது கோட்டை குற்றப்பிரிவு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் திரு வாசு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.